மாறி அந்த படத்தோடைய விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். படத்துடைய பெரிய ப்ளஸ் ஃபஸ்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது அந்த தலைவன் ரோபோ சங்கர். ஆளு மக்கா அப்படியே சும்மா கட்டிக்கின்னு டவுசர் போட்டுக்கின்னு, அந்த டவுசருக்கு வந்து ஒரு பெல்ட் போட்டுக்கின்னு, சும்மா ஒரு டான்ஸை போட்டுக்கின்னு, ஆள் கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி தான் உருண்டையாக இருக்கிற அப்படியே வந்து பேசுகிற டைலாக்லாம் இந்தா அப்படின்ட்டு அந்த ஓரத்தில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதுவும் போக வந்து மாறி கூட உட்காந்து தனுஷ் கூட உட்காந்து தண்ணி அடிக்கும்போது அவர் பேசுகிற டைலாகாக இருக்கட்டும், ஒரு புறா ஓடுற சைடில் போகிற டைலாகாக இருக்கட்டும், வில்ல வரும்போது இவர் பேசுகிற இந்த கவுண்டர் டைலாகாக இருக்கட்டும், மனுஷன் மெர்சல் பண்ணியிருக்காரு. பிச்சு படல் எடுத்திருக்காரு. தனுஷுக்கு ஈக்குவலான ரோல் வந்து ரோபோ சங்கருக்கு. அது கொடுத்த பாலாஜி மோகனுக்கு வந்து பெரிய நன்றி. அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ரோபோ சங்கருக்கு. அடுத்த லெவல் போகிறதுக்கான எல்லா இதுவும் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து இந்த படம் கொடுத்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம மேக்கர்ஸும் வந்து அவரை வந்து இன்னும் பெருசாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அசெட்டு. காமெடியை வந்து டிஎன்ஏக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தெரியுற ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். டவுசர்லேருந்து ஒரு நாடா மாதிரி ஒன்று வரும், அதை எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே தான் அப்படியே ஸ்டேஷன்லாம் வந்து கவுண்டர் பேசிக்கின்னே வரும். அப்படி அதெல்லாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தோம். ஏன்னா தனுஷை சீரியஸாக பேசிட்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சந்தில் நின்றுட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார் அப்படின்ட்டு. அவரை பார்த்து நான் சிரிச்சுட்டு இருந்தேன். ஏங்க சிரிக்கிற அப்படின்னு கேட்டால் பாருங்கள் ரோபோ சங்கர் பின்னுறாரு அப்படின்ட்டு. ரெண்டாவது பாசிட்டிவ் கண்டிப்பாக தனுஷ். அந்த ஃபஸ்ட்டு அந்த எனர்ஜியாக அந்த பாட்டு அந்த டான்ஸ் எல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து ஓகே, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து 100% கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த வெறி அப்படிங்கிறது வந்து ஒரு கண்லேயும் உடம்புலையும் வந்து தெரியுது. பிரித்து மேய்ஞ்சிருக்கார் மனுஷன், சும்மா சொல்லக்கூடாது. சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அது தனுஷுடைய பிரச்சனை. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை என்னென்னா, அந்த நகையை போட்டு வச்சுட்டு வந்து ஜுவல்லரி மாடல் மாதிரி வந்து படம் பூரா வர்றது தான் பிரச்சனையே. பாலாஜி மோகன் வந்து அதை ஏன் யோசிக்கல அப்படின்னு தெரில. சும்மா படம் ஃபுல்லாக அதை இருந்துட்டு 2 கெட்டப் வச்சுருக்கலாம். ஒரு கெட்டப் வச்சுட்டு மேபி ஒரு சின்ன சேஞ்சு ஒரு கிளைமேக்ஸ்லையோ இல்லை ஒரு இன்டர்வல்லையோ வந்து ஒரு சேஞ்ச் வர்றப்போ வந்து கிளைமேக்ஸில் வர போகிறதில்ல, இன்டர்வல் ஒரு சேஞ்ச் வரப்போது வந்து வேற ஒரு சின்ன ஒரு கெட்டப் மாற்றி பண்ணியிருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும் இந்த படம். அதை விட்டுட்டு வந்து ஃபுல்லாக ஜுவல்லரி விளம்பரம் மாதிரி கண்ணாடி போட்டுக்கினே வந்து ஜிலுன்னு வர்றங்காட்டிக்கு வந்து ஒரு மாதிரி வந்து மொனாட்டனஸாக போயிடுது. அது வந்து அவர் பேசுகிற டைலாக்கும் சரி, அவருடைய அந்த கேரக்டர் அந்த மொத்த கேரக்டருக்கும் சரி வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் பண்ணிடுது அப்படின்னு நினைக்கிறேன். அதோடைய அந்த வீரியத்தை வந்து குறைச்சிருது அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். படத்துடைய மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஜேசுதாஸ் வில்லன் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. வில்லன்னா எப்படின்னா, வில்லன் கிடையாது, ஒரு காப் மாதிரி ஒரு ஊரை திருத்துற மாதிரி. ஆனால் தனுஷ்க்கு வந்து கவுண்டர் பண்ணணும், அவருக்கு ஈக்குவலாக நின்று வந்து பேசணும், பல விஷயங்கள் வந்து பண்ணணும். அப்படிங்கிறப்ப இவர் எப்படி இருக்கணும் ஆள், சும்மா அப்படியே மெர்சலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே தனுஷ்கிட்ட நிற்க முடியாது. அப்படிங்கிறப்போ நாம் எப்படி வந்து நிற்கிறாருன்னா, காலைல எல்கேஜி ஃபஸ்ட் நாள் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள்லாம் காலை செட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே நீட்டாக தலை வாரிக்கின்னு மேஸ் அப்படின்ட்டு ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் சொல்லின்னு போகும் பார்த்தீங்களா, அந்த குழந்தை மாதிரி வந்து நிற்கிறா. அப்படியே ஒவ்வொரு சீனுக்கும் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு அப்படியே மின்ற அப்படி ஆள். ஸோ நாம் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்போசிட்டு, நாம் வந்து கொஞ்சம் ஒரு பேடி மாதிரி பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அதுக்கு மேனரிஸ்டெல்லாம் மாற்றணும் அப்படின்னு தோணலையான்னு தெரில விஜய் ஜேசுதாஸ்க்கு. விஜய் ஜேசுதாஸோட நான் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக டைரக்டரை வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த ரோலுக்கு மட்டும் விஜய் ஜேசுதாஸ் ரோலுக்கு மட்டும் வேறு யாராவது ஒருத்தர் வந்து மாற்றி போட்டு ஒரு கவுண்டர் சூதுகமில் ஒரு இன்ஸ்பெக்டர் வரல அவரெல்லாம் போட்டிருந்தா மொக்கா இது வந்து பர்ஃபார்மன்ஸே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய மைனஸும் அதாங்க. என்னென்னா ஃபார்மிடபிள் வில்லன் அப்படின்னு யாருமே கிடையாது. இங்கே திரும்பி பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் மாதிரி இந்தா அப்படின்ட்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு அது சும்மா அந்த வளைய வந்து அந்த செட்டை வந்து ரவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு அந்த செட்டில் ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒரு கார் நிற்கிது, ஒரு கவுண்டர் பேசுகிறாரு தனுஷ், அப்புறம் ஓடி போயிடுறானுங்க, அப்புறம் திருப்பி கார் நிற்கிது, அப்புறம் கவுண்டர் பேசுகிறாரு ஓடி போயிடுறாங்க, அப்புறம் திருப்பி கார் நிற்கிது, கவுண்டர் பேசுகிறாங்க ஓடி போயிடுறாங்க. இதே மாதிரி ரொட்டீனாக இருக்கிறங்காட்டிக்கு வந்து அந்த படம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நகரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் படத்தினுடைய பெரிய மைனஸே. ஆனாலும் படத்தினுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரோபோ சங்கரும் தனுஷும் அவர் வந்து காஜல் அகர்வாலை வந்து பண்ணுகிற அந்த லூட்டிகளும் அவர் எனிமியை பண்ணுகிற லூட்டிகளும் அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் செட் பண்ண அந்த புறா வச்சு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து செட் பண்ண விதமும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தினுடைய மைனஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த படத்தினுடைய செட் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த செட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. செட்டு போட்டுக்கிற பிரச்சனை என்னென்னா திருப்பி அந்த செட்டுக்குள்ளே சீன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு டக்குன்னு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பண்ணாமல் வந்து வெளில போயிட்டு ஒரு சேசிங் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடுகளம் எடுத்தாங்கன்னா அதில் வந்து ஒரு சேசிங் ஒரு ரத்தம் சதயமாக அந்த இடங்கள்லாம் இருக்கும். அது இல்லாமல் போனது அப்படிங்கிற இதில் இருக்குது. அதாவது நெஜ ஷார்ட்ஸும் நெஜ இடத்துலையும் வந்து ஒரு நியூ காலேஜ் பக்கத்துலாம் கூட வந்து எடுத்திருக்காங்க, அந்த மொட்டை மாடி இதெல்லாம் எடுத்திருக்காங்க இல்லைங்களா. ஆனால் அந்த செட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயற்கைத்தன்மை ஒரு டல்னஸ் வந்து வந்துடுது அந்த படம் பூரா. ரெண்டாவது ஹாஃப் தான் பிரச்சனை. என்னென்னா அப்படியே அந்த கிராஃப் அப்படியே இறங்கிடுது. ஒரு நல்லா ஸ்டடியாக போயிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருந்த படம் வந்து ரெண்டாவது ஹாஃப் வந்து அப்படியே மெதுவாக இறங்க ஆரம்பிச்சிடுது. அதுமாதிரி கடைசியெல்லாம் வந்து இந்த நம்ம காஜல் அகர்வால்லாம் வந்து ஐயோ நீங்கள் இல்லைன்னா என்ன அந்த பழைய டைலாக்லாம் பழைய காதல் டைலாக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா,
உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு லாங் ஒரு வயலின் வாசிக்கின்னு சோகமாக ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த டைலாக்லாம் ஒப்பிக்க ஆரம்பிக்கும் போது என்னடா அது ரெகுலராக ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ்லாம் வந்து பயங்கரமான கிளைமேக்ஸு, அந்த போலீஸ் வர கிளைமேக்ஸ் தான் டைன் அண்ட் டிஷ்யூம் அப்படிங்கிற அந்த அந்த டைப்பு கிளைமேக்ஸ் தான். ஸோ அதெல்லாம் தான் வந்து படத்தை வந்து அப்படியே லெட் டவுன் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே அடுத்த லெவலுக்கு மட்டும் படம் போய் இல்லாட்டி வேற ஒரு வில்லன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இல்லை வேறு மாதிரி ஏதோ கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த படம் இருக்கிற லெவலே வந்து வேறு. அது இல்லாமல் போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இது. அதே மாதிரி இங்கே சொல்லியே குறிப்பிட்டாக வேண்டிய ஒரு நபர் வந்து சினிமட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த சூரிய மாதிரி பல்ப் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த பின்னாடி மண்டைக்கு பின்னாடி எல்லாம் அடிக்கும். இந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுருப்பாங்க, சந்தானமெல்லாம் இருந்தாருன்னா பின்னாடி அப்படியே ஒரு பல்ப் அடிக்கும், அந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து எப்படின்னா அந்த திருவிழாவுக்கு பந்தம் கொளுத்துற மாதிரி வந்து ஒவ்வொரு சீன்லையும் வந்து கொளுத்தி விட்ருக்காரு. ஏதோ ஒரு மண்டைக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து அதை அடிச்சுக்கினே இருக்குது, அந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியல். அதுவும் தனுஷ் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும், அப்படியே பிளிச் அப்படின்ட்டு உள்ளே வரும். அப்படி ஒன்றும் வெயிட் காட்டணும் அவசியம் கிடையாது. வெயிட் அப்படிங்கிறது தனுஷுடைய மூஞ்சியில் காட்டிடலாம், அந்த லைட்லாம் எல்லாமே காட்டிடலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் சினிமட்டோகிராஃபர் அவர்கள். எடிட்டிங் ஓகே, பட் ஆனால் படம் வந்து ஏதோ கொஞ்சம் சீக்கிரமாக டப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது, ரொம்ப சப்பையாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ படம் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்திருக்கலாம்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட் டைம் வந்து எப்பவுமே ஷார்ட்டாக இருக்கலாம்னு நினைப்பேன் நான். இது கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் நினச்சேன். நான் படம் ஆக மொத்தத்தில்ங்க இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸு வைஸ் வந்து தனுஷ், ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படமே கிடையாதுங்க. இவங்க 2 பேர் தான் வந்து படத்தை தாங்கி பிடித்து மேலே போகிறாங்க. மித்த யாருமே வந்து இந்த ஃபார்முடபுளான ரோலையோ இதுவோ எதுவுமே பண்ணல. இவங்க எல்லாம் வந்து தனுஷுக்காண்டி வந்து அப்படியே பக்கத்தில் நின்று நடிச்சுட்டு போன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். விஜய் சேதுபதி ரிப்ளேஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவல். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 3 தருவேன். போங்க, கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நிச்சயமாக நல்ல படம். ஜாலியாக எந்த ஒரு பெரிய இதுவும் இல்லாமல் மண்டக்குழப்பம் இல்லாமல் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு மேலே இந்த படத்தில் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.